ஹை அண்ட் லோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு எபிசோட்ல பேரும் பார்த்திருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அன்சின் ப்ரோமோ பார்த்துட்டு ஆரி நிறைய பேர் பிளேம் பண்ணாங்க. ஆரி குறை சொல்லிட்டே இருக்கார், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கார், ஸ்போர்ட்டிவா எடுத்துக்க மாட்டேன்றார், சோமு தான் ரைட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கும் ஆரி தான் 100% ரைட்ன்ட்டு. சோமு அவரோட எல்போவை ஸ்டார்டிங்லேயே மடக்கிட்டார். பட் இருந்தாலும் அவர் அதை ஒத்துக்கவே இல்லை. அண்ட் ரியோவும் ஆரிக்கு பாயிண்ட் போக கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு. இன்ஃபேக்ட் சிவானியும் சொல்றாங்க சோம் ஸ்டார்டிங்லேயே நிறைய தடவை கையை மடக்கிட்டாரு. பட் இருந்தாலும் ரியோ அந்த பாயிண்டை கேட்கறதா இல்ல. ரியோ ஆரியோட பாயிண்ட்டை குறைக்கிறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தார். அஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா அவர் தான் போய் ரூல் புக்கை ரீட் பண்ணி சொல்லியிருக்கணும். பட் சோமு அவரை இன்வால்வ் ஆகி ரூல் புக்கை ரீட் பண்ணி நான் செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டார். அண்ட் ஆரி எல்போ மடக்கினதா சோமுவும் கிளைம் பண்ணாரு. நான் பார்த்த வரைக்கும் ஆரியோட எல்போ மடங்கவே இல்லை. அண்ட் ஆரியும் அதுல கான்பிடென்டா இருந்தாரு. ரம்யா அண்ட் பாலாஜி இந்த ஆர்குமெண்ட்ல கம்ப்ளீட்டா ஒதுங்கிட்டாங்க. ஒருவேளை இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கடைசியில பல்ப் கிடைச்சிருக்கும். பட் எல்லா பேரும் அவங்களோட கேம்ல இண்டிவிஜுவலா தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க.